இப்போல்லாம் அடிக்கடி இந்த முருங்கைக்கீரை சட்னி என் கண்ணில் பட்டுட்டே இருக்கு. ஒரு வாட்டியாச்சும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு டேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சா, அதுக்காகவே நேத்து மார்க்கெட்ல போய் முருங்கைக்கீரை தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப ஹெல்த்தின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இதை சமைச்சா யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்காகவே இந்த சட்னி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த முருங்கைக்கீரை சட்னி எனக்கு ரெடி பண்ணேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் துருவின தேங்காய் 1/2 கப் எடுத்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரையும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், 1 சின்ன துண்டு புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா சின்னதாக கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு எப்பவும் போல் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டா இது சூப்பராக சட்னி ரெடி ஆயிரும். இது ஒரு வாட்டி மட்டும் இல்லை, வாரத்தில் 4 வாட்டி செய்யலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு.